ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் நமது குமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரில் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தவரே நன்றி. அந்த இயேசுவோடு கொடுத்த எல்லா உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றுக்காக நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே, ஒருபோது நாங்கள் உண்மை மறவாமல் நினைவு கூறும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே மறவாமல் நினைவு கூறுவதற்கு இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆகமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆகமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 Corinthians chapter 11 verse 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லார்ட் சப்பர்
கர்த்தரின் திருவிருந்து என்கிற தலைப்பிலே நாம் 4வது செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் கவனிக்க இருக்கிறது ரிமெம்பர் அவர் ரிலேஷன்ஷிப். நமது உறவு முறையை நாம் நினைவு கூறுவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 12-13 அந்த கொரிந்து சபையினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது. அந்த நிலைமையில் தான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அந்த ஊழியக்காரன் மூலமாய் அந்த சபைகளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் சாப்டர் 1 verses 12 and 13. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அந்த நாட்களிலே பவுல் ஆரம்பித்த நாட்களிலே அந்த மக்களுக்கு ஊடாக ஒருவருக்கொருவர் வேறுபாடு, அவர் மனநிலைமையிலே வேறுபாடு இருந்தது, உறவு முறைகளிலே வேறுபாடு இருந்தது. அதனால் ஒரு மனம் ஒற்றுமை அந்த நாட்களில் இல்லை. ஆதி திருச்சபை ஆரம்பித்த பொழுது அவர்கள் எல்லாரும் யூத பின்னணியிலிருந்து வந்தவர்களாக இருந்தபடினாலே அது ஒரு மனம் இருந்தது. ஆனால் புறவினத்தார் மத்தியில் வரும்பொழுது அவர்களுடைய பின்னணி வேறு விதமாக இருந்ததுனால அவர்கள் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள் வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மனம் ஒற்றுமை அந்த சபைகளிலே காணப்படவில்லை. அதே நிலைமை தான் இந்த நாட்களிலும் இன்றைக்கு உலகம் மெத்தேசிலும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சபைகளும் அவருடைய பின்னணி, அவருடைய ஸ்தாபனத்தினுடைய ஒரு ஐக்கியம், அவைகளுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், இவைகளின் பின்னணியிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு சபையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறார்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எல்லாரும் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்த்து இனி வருகிற நாட்களிலே எங்கு பந்தியில் பங்கு பெற்றாலும் அதை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். எனவே ரிமெம்பர் அவர் ரிலேஷன்ஷிப், நமது உறவு முறையை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். முதல்ல 4 காரியங்களை இந்த வசனங்களிலே 26 வசனம் 4 காரியங்களை பார்க்கும். முதலாவது அவர் பார்ட்டிசிபேஷன், நமது பங்கேற்பு என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எனவே இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமாக தினமும் பங்கு பெறுகிற மக்கள் இருக்கிறார்கள். வாரந்தோறும் அந்த பந்தியில் பங்கு பெறுவர்கள் இருக்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை பங்கு பெறுகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். எப்படி இருந்தாலும் நம்முடைய பங்கேற்பு குறித்து இந்த பகுதியில் பார்க்கிறோம். அந்த பங்கேற்பில் நாம் 2 காரியங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், நாம் அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் அவசியம். யுனைடெட் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. 2வது யுனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது உலகம் முழுவதுக்குமான ஒரு சகோதரத்துவம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நாம் இயேசுவை நினைவு கூறுகிறோம். இயேசு நம்மோடு பண்ணின உடன்படிக்கையில் நாம் பங்கு பெறுகிறோம். இயேசு என்ன சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். முன்பு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நாம் வெவ்வேறு பின்னணியில் நாம் இருந்திருக்கலாம், வெவ்வேறு நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருந்திருக்கலாம், வெவ்வேறு கலாச்சாரத்து பின்னணியில் இருந்திருக்கலாம். ஆனால் இவைகள் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் 2 கொரிந்தியர் 5:17-18 வாசிக்கும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் யாரால் உண்டாயிட்டுனா தேவனாலே உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே ஒருவனுடைய சபைகளுடைய சடங்கு சம்பிரதாயத்தினால ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறதில் வரவும் முடியாது. எனவே அவர்கள் செய்கிற கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கிறதும் இல்லை. எனவே நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரோடு கூட அந்த உறவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டாகிறது அல்ல. ஏன்னாக்கா இந்த பங்கிலே நம்ம பங்கேற்பு என்று சொல்லும் பொழுது ஒரு சபையில் இருக்கிற ஒரு நபர் இன்னொரு சபையிலே வேறொரு அலுவல் நிமித்தமாக அல்லது வேறு மாற்று ஊர் மாறி போகும் பொழுது அந்த சபைகளில் பங்கேற்கும் பொழுது அவர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அவர்களை குறித்து விசாரிப்பார்கள். எளிதாக அதில் பங்கேற்பதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவருடைய சடங்காச்சாரம் வேறு, அவருடைய சடங்காச்சாரம் வேறு. அந்த சடங்காச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஒழிய அந்த உடன்படிக்கை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனோடு இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களோடு பண்ணின உடன்படிக்கை, இதை ஒருபோதும் அவர்கள் நினைவு கூறுகிறதில்ல. அவரவருடைய சபைகளுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த ஐக்கியத்தை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவில் இருக்கிறான். எனவே அது தேவனால் உண்டான ஒரு காரியம். எனவே அவனுடைய ஐக்கியம் அந்த இயேசுவோடு கூட தான் இருக்கிறது. எனவே கிறிஸ்துவோடு கூடிய ஒரு ஐக்கியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். அதனால் வாக்குவாதம் என்பது ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் கூடவே கூடாது.
அநேகர் வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் சரி, நீங்கள் தான் சரி என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மக்களுக்குள்ளாக ஒரு சபைகளிலே அந்த வாக்குவாதம் என்பது ஒருபோதும் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருடைய புரிந்து கொள்ளுதலிலே வித்தியாசம் இருக்கிறது. அந்த புரிந்து கொள்ளுடைய அது சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறதிலே மாறுபாடு இருக்கிறது. எனவே சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் அந்த குழப்பங்கள் வராது. இப்போ இயேசு வாழ்ந்த நாட்களிலே யூதே ஆபிரகாமுடைய சந்ததி தான், ஆனாலும் பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், ஏரோதனுடைய உபதேசம் என்று சொல்லி வெவ்வேறு உபதேசத்தில் இருந்தார்கள். அவர்கள் நடுவிலிருந்து இயேசுவை விசுவாசித்த மக்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அந்த விதமான ஒரு பிரிவினை இன்றைக்கு காணப்படுகிறது. நம் எல்லா சபைகளிலும் அது நடக்கிறது. யாரும் இன்னொரு சபை மக்களை எளிதாக அவர்கள் அங்கீகரித்து கொள்ள மாட்டார்கள். அதே நிலைமை தான். ஒரே ஒரு சபை தான் அந்த கொரிந்து சபையில். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 17 வசனம் வாசிப்போம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறதே. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Corinthians chapter 12 verse 12. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. எனவே கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் யாவரும் அவருடைய சரீரமாகிய சபையிலே ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் பவுல் என்கிற பக்தன் 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? 1 Corinthians 10 16-17 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இந்த கருத்து இதனுடைய சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குமானால் ஒரு சபையில் இருக்கிற மக்கள் மற்றொரு சபையை பார்த்து அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்கக்கூடிய பக்குவம் ஒருத்தருக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கு ஒரு சபையினுடைய ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறவர்கள் மற்றொரு சபையினுடைய கொள்கை மாறுபாடான ஒரு கொள்கை உடைய மற்ற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். இதை தான் இன்றைக்கு பிரதானமாக பார்க்கின்றோம். ஆனாலும் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு நிரூபித்தார், அபிஷேகித்தார், அதனால் நாங்கள் இன்றைக்கு எங்கள் திருமணத்திலே பங்கு பெறுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு சபை ஸ்தாபனத்தில் இருக்கிற மக்கள் பங்கு பெறுகிறார்கள். ஆனால் இவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை இன்றைக்கு பிரசித்தமாக எல்லா இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இயேசுவுக்கும் அந்த ஐக்கியம் உண்டு என்பதை அந்த பங்கு பெறுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உணர்ந்து கொள்வதல் மிக மிக அவசியம். ஸோ we are united with Christ and universal brotherhood. அதாவது உலகளாவிய சகோதரத்துவம் ஒன்று உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். John chapter 17 verse 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். அதனால் அந்த 12 பேருக்கு மாத்திரம் அவர் ஏறெடுக்கிற ஜெபம் அல்ல, இயேசு ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட இயேசுவோடு கூட நல்ல உறவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஏறெடுக்கிற ஜெபம். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறதில்ல, பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இந்த எண்ணத்தோடு கூட நாம் வாழ்வோமானால் அன்பு ஒருபோதும் வெளிப்படாது. இதை நம்முடைய வாழ்க்கையை நினைவு கூற வேண்டியது அவசியம். அவர் பார்ட்டிசிபேஷன், எந்த எண்ணத்தோடு எந்த மனப்பான்மையோடு கூட அந்த பந்தியில் நான் பங்கு பெறுகிறேன். ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஐக்கியத்தின் அடிப்படையிலேயா அல்லது கிறிஸ்துவோடு இருக்கிற உறவின் அடிப்படையிலேயா? அந்த கிறிஸ்துவோடு இருக்க உறவின் அடிப்படையில் இருக்குமானால் அவன் கிறிஸ்துவுக்கும் தன்னையும் அவன் என்ன பண்ணுவான், ஒப்பிட்டு பார்த்து நிதானித்தறிந்து அதில் பங்கு பெறுவான். எனவே யூனிவர்சல் பிரதர்ஹுட். அதே யோவானில் 20ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 20 verses 17 and 18. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அந்த வசனத்தை நாம் நன்றாக கவனிப்போம். அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கு நான் என்ன பண்ணுகிறேன், ஏறி போகிறேன் என்று சொல்கிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 28:9 வாசிப்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு,
வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே பார்க்கும்பொழுது என்ன சம்பவிக்கிறது? ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய நியமனத்தின்படியே நியாயப்பிரமாணத்தின்படியே பிரதான ஆசாரியர் என்ன பண்ணணும்? அந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அங்கே என்ன பண்ணணும்? அந்த கிருபாசன தண்டையில் அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டியது அவசியம். அந்த பலியினுடைய நிறைவு அங்கே உண்டாகிறதை நான் பார்க்கிறோம். அதை அங்கே செலுத்துகிற பலி செலுத்துகிற நபர் அவர் ஏற்புடையவராக இருந்தால் அந்த பலி அங்கீகரிக்கப்படும், அந்த பாவ மன்னிப்பு மீட்பும் கிடைக்கிறதை நான் பார்க்கிறோம். அதனால் இப்போ இயேசு கிறிஸ்து என்னப்படுகிறார்? பூலோகத்தினுடைய அந்த கூடாரத்தில் அவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே நமக்காக பிரவேசித்திருக்கிறார். அப்போ பரலோகத்தில் பிரவேசித்திருக்கும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? நீ என்னை தொடாதே, இன்னும் என் பிதாவினிடத்திற்கு நான் ஏறி போகவில்லை என்று சொன்னவர் சனப்பொழுதிலே பிதாவுடைய சமூகத்தில் போகிறார். அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய பலியின் நிறைவை அவர் ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரிக்கிறார். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? அவர் வரும்பொழுது அந்த விசுவாசிகளை பார்த்து வாழ்க என்று சொல்கிறார். உடனே அவர் பாதத்தை அவர்கள் தொடுகிறதை நான் பார்க்கின்றோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன சொல்ல, என் சகோதரிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் நன்றாக கவனிக்கணும். இன்றைக்கு யுனிவர்சல் பிரதர்ஹுட். அப்போ இயேசுடைய சகோதரர்கள் யார்? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரும் அவருடைய சகோதரர்கள். ஏன்னா ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், 29வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 8 verse 28 and 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அக்கிரமக்காரனாக இருந்த நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை நீதிமான் ஆக்கிவிட்டார். இன்றைக்கு ஒரு நாளில் அடிமையாக இருந்த நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார். எனவே தான் ஆண்டவர் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்று சொல்லும்போது பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிறதை பார்ப்போம். அப்போ யுனிவர்சல் பிரதர் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தில் பிதாவுக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் யாவரும் அந்த குடும்பத்திலே இருக்கிறார்கள். அதனால தான் இந்த எண்ணங்கள் எப்போது இருக்க வேண்டியது அவசியம். இந்த எண்ணம் சாபனங்களிலே இருக்கிறதில்ல, அந்த ஊழியர்களிடத்தில் இருக்கிறதில்ல. ஆகினால் இந்த கடைசி நாட்களிலே அந்த நிலைமையை ஆண்டவர் கொண்டு வருவார். இப்படியே ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை ஒருபோதும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற அவர்கள் அந்த சகோதரிகளை கட்டுப்படுத்தினாலும் ஆண்டவர் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த ஆண்டவர் வருகிறதற்கு முன்னதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸ்தாபனமாக ஆண்டவர் கூட்டப் போகிறதில்லை. ஆண்டவரோடு உண்மையான ஒரு உறவு யார் வைத்திருக்கிறார்களோ ஆண்டவருக்குள் வாழ்கிறவர்களும் ஆண்டவருக்குள் மரித்தவர்கள் தான் அந்த நாட்களில் கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள். எனவே அவர் பார்ட்டிசிபேஷன். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு மற்ற சகோதரரிடத்தில் இருக்கிற விசுவாசிகளிடத்தில் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். 2வது காரியம் வாசிக்கும்போது அவர் ப்ராஸ்பெக்ட், நம்முடைய எதிர்பார்ப்பு, நான் வரும்பளவும் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பில் 2 காரியம் வாசிக்கணும். அவர் ஹோப் அண்ட் அவர் ஹேபிடேஷன். நம்முடைய வாழ்க்கையிலே நமது நம்பிக்கை என்ன? இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அந்த வாழ்கிற ஒவ்வொருவரும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது? 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரையும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ இயேசுவின் மேலே வைக்கிற நம்பிக்கை என்பது நாம் வெறும் உலகத்தை சார்ந்ததல்ல. நம்முடைய நம்பிக்கை நித்தியத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் பவுல் சொல்கிறார் கொலோசியர் 3:1 சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தின் இடத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஸோ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நித்திய மகிமையிலே நம்மை ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த ஒரு எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த மேல் வீட்டறையிலே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை 3 வசனத்தை வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 14 first 3 verses. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு மைமுண்டாகட்டும். எனவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன்னாக்கா இப்போ இவர்களை விட்டு, இந்த உலகத்தை விட்டு 3.5 ஆண்டுகள் அவரோடு இருந்து விட்டு அவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டு பரலோகத்துக்கு அவர் எழுந்தள்ளி போகிறார். அதனால் ஆண்டவர் சொல்ல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன்னா பாடுகள் உபத்திரங்கள் இருக்கலாம், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதனால் ஐயோ இப்போ என்ன நிலைமை ஆகும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சமானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். உங்களை திக்கற்றலாய் விடேன், ஒரு துணையாளரை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இதெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு போகிறதை நான் பார்க்கின்றோம். அதனால் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிற அப்படின்னாலே அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verses 9 to 11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் என்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எனவே எப்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி எவ்வளோ வித்தியாசமான வருகை குறித்து எவ்வளோ வித்தியாசமான கொள்கைகள் இன்றைக்கு இருக்கிறது பார்க்கிறோம். அதெல்லாம் அந்தந்த ஸ்தாபனம் அந்தந்த மக்களுக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை எதுவோ அதுதான் நமக்கு முக்கியம். 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிக்கும் பொழுது, இனி வரும் கோபாக்கினில் நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ மற்ற மக்கள் என்ன பண்ணுறாங்களா, இந்த விசுவாசிகள் எல்லாம் இயேசுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ரயிலுக்காக, ஒரு ரயில் வண்டி வருகிறதுக்காக பிளாட்ஃபார்மில் நிற்கும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க வண்டி ரயில் வருகிறதுக்காக அவங்க காத்து கொண்டு இருக்கிறான்னு பார்த்தாலே சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, அந்த விசேஷ வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க, லைட்லாம் போட்டிருக்காங்க, வெளியில் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கனாக்கா யாரோ விருந்தினர் வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே விதமாக தான் ஆதி திருச்சபையிலே இந்த விசுவாசியுடைய வாழ்க்கை ஆண்டோடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தபடியினால தான் அவர்கள் மற்றவர்களை, மக்கதோனியா தேசத்தில் இருக்க மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இயேசுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் இவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் மரித்த அவர் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க மனதில்லை. இயேசுவான மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் அவரோடு கொண்டு வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ அவர் ஹோப் அதுதான். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது அவசியம். அதை போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எழுதுகிறதையும் பார்க்கிறோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். டைட்டஸ் சாப்டர் 2 verses 13 and 14. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே அந்த போதனையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலானது மேலே இருக்கணும், நித்தியத்தின் மேலே இருக்க வேண்டியது அவசியம், பரலோகத்துக்குரியதாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை உலகத்தாரை போனது அல்ல, உன்னதத்தை நோக்கி நம்முடைய நடைப்பயணம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவர் ஹோப். 2வது, ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். பிதான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். என்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார், பரலோகத்தில் கொண்டு போவேன்னு சொல்லலைங்க. இதை நன்றாக உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். இயேசு எங்கே இருக்கிறாரா தான் நமக்கு பரலோகம், அதை நம்முடைய மறந்து விடக்கூடாது. அவர் ஆயத்தம் பண்ணுகிற அந்த நகரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 21 verses 1-2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அதாவது இன்றைக்கி சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்கே 2-3 பேர் நாமத்தில் ஒருமித்து கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நாம் யாரோட இருக்க போகிறோம்? நாம் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அதற்காக என்ன பண்ணுகிறார்? அது ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போகிறார். எனவே நாம் குடியிருப்பு அங்கே தான் இருக்க போகிறது. அதனால தான் வாசிக்கும் பொழுது எபேசியருக்கு நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனம் வாசிப்பேன். எபேசியன் சாப்டர் 2 verses 20 to 22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இசைவாய் இணைக்கப்பட்டு கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனவே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். எனவே இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? இதை மறந்து விடுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் தனித்தனியாக ஒருத்தர் ஆண்டவர் என்ன பண்ணுறது செய்கிறதில்ல. அப்படி இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனிதினமும் அவருடைய சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால் ஒரு சபையில் வருகிற எல்லாரும், அந்த சடங்கை கடைபிடிக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் நினைத்தது போல எண்ணினது போல நாம் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. அதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கி அந்த நினைவு நமக்கு இருக்கிறதா? அதே மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, சத்தியத்தை மதிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த மக்கள் உடனே சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம், விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்? உடனே இன்றைக்கு சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவ சபையில் இருக்கிறேன், நான் அந்த ஒரு சபையில் இருக்கிறேன், நான் ஞானசானம் எடுத்தேன், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிதாவின் சித்தம் என்ன? அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி நான் அவர்களுக்கு வேண்டுதல் செய்கிறேன் என்று இயேசு ஜெபிக்கிறாரே, அதுதான் ஆண்டோடைய சித்தம். அப்போ ஒரு உலகத்தில் மீட்டெடுக்கப்பட்ட நாம் யாரும் ஒரே குடும்பத்தார். அதுதான் தீமோத்தேயு சொல்லும் பொழுது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்குது. இட் இஸ் எ ஹேபிடேஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள். அது இஸ் எ ஃபேமிலி ஆஃப் காட். அதனால் அந்த ஒரு சகோதரத்துவம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த எண்ணத்தோடு கூட தான் எந்த சபையிலே நாம் பங்கு பெற்றாலும் அந்த எண்ணத்தோடு கூட, அந்த உயர்ந்த நிலையோடு கூட நாம் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரு சாப்டர் 13 verses 13, 14 and 15. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்து, இப்படி ஒரு வாசஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி, அந்த வார்த்தையின்படியே மறுபடியும் நம்ம அழைத்து கொண்டு போகிறாரே, அதற்காக நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதாவது எபிரேயர் 12:28 வாசிக்கும் பொழுது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் ஒவ்வொருவரும் பங்கு பெறும் பொழுது எந்த எண்ணத்தோடு கூட, எந்த நிலையிலே நான் பங்கு பெறுகிறேன்? ஸ்தாபனத்தினுடைய கொள்கையின் அடிப்படையிலேயா, பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயா, அல்லது கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையிலேயா? இதே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஸோ நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்குது. பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 20, 21 வாசிக்கும் பொழுது, நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தமது வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார் என்று சொல்லி, ஒவ்வொரு விசுவாசியும் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களும் அந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்க போகிறார்கள். அந்த குடியிருப்பு இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாச நம்பிக்கை. அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 11 verses 9 and 10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இன்றைக்கு இந்த எண்ணம் நமக்குடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டியது அவசியம்.
எனவே நம்முடைய ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறை எப்படி இருக்கிறது? இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, உலக பிரகாரம் உறவு முறைகளில் இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க, மன வருத்தம் இருந்துச்சுனாக்கா அவங்க எந்த விதத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த மற்றவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு காரியத்தில் அவங்க பங்கு பெற மாட்டாங்க. அப்படியே பங்கு பெற்றாலும் அவங்க உண்மையான ஒரு உறவு முறையோடு பங்கு பெற மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த விதமாக நாம் ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த நிலைமையிலே நாம் ஆண்டவரோடு பங்கு பெறுகிறோம், எந்த நிலைமையிலே அந்த இதில் பங்கு பெறுகிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். ஏன்னாக்கா ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரோடு கூட ஒரு உறவு வைத்திருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசியாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் அந்த பரிசேயர், சதுசேயர், ஏரோதுன்னு பிடித்தமாக என்று சொல்லி பலவிதமான கொள்கைகளை பிரிவுபட்டு வாழ்ந்தது போல இன்றைக்கு அந்த எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க வேண்டியது அவசியம். பேதுரு அப்போஸ்தலர் தான். ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலெல்லாம் அவருக்கு கொடுத்தார். பிசாசுகளை துரத்தினார், மரித்தோரை எழுப்பினார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி. ஏன்னா அப்பயே பிசாசனுடைய அந்த ஒரு தாக்கம் அவருக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறோமா அல்லது ஸ்தாபனத்துக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறோமா, அவரவர் கொள்கைகளுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறோமா? அப்போ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்தால் தேவ ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நாம் விட்டு கொடுக்கிறோம். தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அக்கிரமம் மிகுதியானாலும் அன்பு தணிந்து போகாது. ஏனெனில் ஆண்டவரோடு கூட உறவு, சரியான உறவு வைத்திருக்கிறவன் அன்பிலே நிலைத்திருக்கிறான். எனவே முதல் காரியம் அவர் பார்ட்டிசிபேஷன், ரெண்டாவது அவர் ப்ராஸ்பெக்ட், அவர் ஹோப் அண்ட் அவர் ஹேபிடேஷன். எனவே நம்முடைய எதிர்பார்ப்பும், ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும், நம்ம குடியிருக்க போகிற இடத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அதனால் ஆண்டவர் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். வந்து நம்மை அழைத்து கொண்டு அவரோடு வைத்து கொள்ளப் போகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அந்த 1 Corinthians 11:26 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தி ப்ரோபிசியேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரோபிசியேஷன் சொன்னால் பரிகார பலி. பரிகார பலி என்று சொன்னால் நாம் செய்த ஒரு பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், நம்முடைய துரோகங்கள், துணிகரமான பாவங்கள், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அதுக்கு பரிகாரம் செலுத்துவதற்கு சபைகளுடைய சடங்கோ சம்பிரதாயமோ ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் அது செய்வது முடியாது. தீத்து 3:5 வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரிகைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எபேஸ் 2:8-9 வாசிக்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே, சடங்குகளினாலே, சம்பிரதாயங்களினாலே உண்டாகிறதல்ல. ஆகவே தான் கொலோசர் 2:8 சொல்கிறார், ஒரு லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிறிஸ்துக்குள்ள உறவு, அந்த உறவின் அடிப்படையிலே நாம் அந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். நாம் மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் யாவரும் ஒரே குடும்பத்தார், ஒரே பிதாவுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஆண்டவரோடு கூட தான் நாம் எல்லாரும் இருக்க போகிறோம். ஒவ்வொரு சாபனமாக இருக்க போகிறதில்ல, எல்லா இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல நாம் இருக்க போகிறோம் என்பதை நிறைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் இதற்கு பரிகார பலி யார் செய்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். தேவன் தான் இயேசுவை அந்த தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4:12 பேதுரு சொல்கிறார், அவரால் அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பில்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, இரட்சிப்பு என்று கட்டளையிடப்படவில்லை. இன்றைக்கி எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க, புனிதர்களிடத்தில் ஜெபிக்கிறாங்க, மற்ற ஊழியர்களை நம்பி போகிறாங்க, அவங்க ஜெபிச்சா நமக்கு விடுதலை கிடைக்கும். ஒருபோதும் அவர்கள் ஜெபிக்கிறதுனால நமக்கு விடுதலை கிடைக்க போகிறதில்ல. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. எனவே இயேசுவோடு கூட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளணும். நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏன்னா எண்ணிலும் அதிகமாக தாயாவது, தந்தையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, வீட்டையாவது, நிலத்தையாவது நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஒரு ஸ்தாபனத்தின் அடிப்படையிலையோ, ஒரு கொள்கையின் அடிப்படையிலேயோ, அல்லது உலக பிரகாரமான மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து நான் போவோமானால் அது ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்தாது. ஏன்னா நமக்கு பரிகார பலி ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே. 1 யோவான் 2:1-2 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 2 first 2 verses. என் பிள்ளைகளே,
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூறுதல் மிக மிக அவசியம். கிருபையை ஆதாரமாக வைத்து செலுத்தப்பட்ட பலி, கிரிகையை அடிப்படையாக வைத்து செலுத்தப்பட்ட பலி அல்ல. இன்றைக்கு எவ்வளோ பேர் இன்றைக்கு அதை பங்கு பெறும்போதெல்லாம் அதை நினைக்கிறார் மெய்யாகவே பலி ஆகிறார் என்று நம்புகிறார்கள். இப்படி இருந்ததான உலகத் தோற்றம் முதல் அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. எபிரேயர் 9 சொல்கிறார். அப்படி இல்லாமல் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் ஒரே ஒரு முறை தான், ஒரு தடவை தான் அவர் பாடுபட்டு மரித்தார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அதனால் செத்து பிழைக்கிறவர்கள் ஆண்டவர். ஒருவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். எனவே ஒரு தடவை நடந்த சம்பவத்தை தான் நாம் நினைவு கூறுகிறோம். எனவே அந்த ஒரு பலி தான் நமக்காக பரிகார பலி. எபிரேயர் 10:14 வாசிக்கிறோம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு காலம் ஒருவனை பூர்ணப்படுத்தாத எந்த ஒரு மனிதன் செய்கிற எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமும் ஒருபோது ஒரு மனிதனை பூர்ணமாக பரிசுத்தமாக்காது. ஏன்னா நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அவர்தான் விடுதலையாக்கிறவர், அவர்தான் நம்மளை பரிசுத்தமாக்குறவர். எனவே இதை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. பந்தியில் பங்கு பெற்று விட்டால் விடுதலை கிடச்சிருச்சு, இல்லை அந்த நேரத்தில் ஏதோ மனசாப அறிக்கையிட்டு உத்தம மனசாபம்னு சொல்லி அந்த நேரத்தில் ஏதோ வருத்தப்பட்டு சொல்கிறதல்ல. மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அதுதான் ஆண்டவர் நான் பார்ப்பார். ஒப்புரவாக்குதல் அவசியம். 2 கொரிந்தியர் 6:1-2 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் புத்தி சொல்கிறோம். இப்பொழுதே அணுக்கிற காலம், எப்பொழுதே ரட்சணியினால். அதனால் பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்னதாக இன்றைக்கு இயேசு நமக்காக பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பரிகார பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவோட கூட தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அதை ஒப்பு கொடுத்தார்? 2 காரியங்கள் வாசிக்கிறோம். பெனல்ட்டி ஃபார் அவர் சின்ஸ், அந்த ப்ரைஸ் பெய்டு ஃபார் அவர் ரிடம்ஷன். பெனல்ட்டி ஃபார் அவர் சின், நமது பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:4 வாசிக்க கேட்போம். ஐசையா சாப்டர் 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தேவனாய கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவனுடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுதான் யோவான் 1:29 யோவான் சொன்னார்கள், இயேசுவை பார்த்து சொல்கிறார், மரண நாளிலே இயேசு தம்மிடத்தில் வருகிறதை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ யார் பாவி? வேதத்தில் வாசிக்கும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். எப்படி வந்தது? அதற்கு என்ன அத்தாட்சி? ரோமர் 5:12 வாசிக்கிறோம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லாரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அப்போ இந்த உலகத்தில் மரிக்காதவர்கள் யாருமே இல்லை. இந்த மரணம் எதனாலே வந்தது? தேவ மகிமையற்று போனதினாலே, அவருடைய ஆத்மாவுடைய ஜீவனற்று போனதினாலே, ஆண்டவருடைய உறவை அற்று போனபடியினாலே மரணம் அவர்களை ஆட்கொண்டது. ஆகினாலே ரோமருக்கு நிருபம் 6 வாசிக்கும் பொழுது 23 வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் அந்த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே நமக்காக இயேசு கல்வாரியிலே என்ன பண்ணினார்? நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்தார், ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
எனவே அந்த மரணத்திற்குள்ளாக தன் ஆத்துமாவை ஊற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் மரிக்க வேண்டியதற்காக இயேசு தாமே என்ன பண்ணினார்? தம்மை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த பெனல்ட்டி ஃபார், ஏன்னா பாவத்தினுடைய தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே அவர் நமக்காக அந்த மரண ஆக்கினையை, மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாருக்காக? வேதத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். 9 and 10. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். எனவே ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். எந்த ஆடுகளுக்காக? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடுகளுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் அல்வாரிலே பரிகார பலியாக ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் அவரை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அடுத்த வசனம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, அதே யோவான் 10:26 வாசிப்போம். ஜான் சாப்டர் 10 verse 26 onwards. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே முதல்ல சொல்லும்பொழுது 10 சொல்லும்போது, ஆரம்பத்தில் சொல்லுகிறார் எல்லா ஆடுகளுக்கான ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதே நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் யோவான் 5:24 வாசிக்கும்போது வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி வாசிக்க. பெனல்ட்டி ஃபார் அவர் சின்ஸ். எனவே அதுதான் தேவன் பரிகார பலியாக இயேசுவையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, பிரைஸ் பெய்டு ஃபார் அவர் ரிடம்ஷன். ஏன்னாக்கா வேதத்தில் வாசிக்கும் பொழுது இப்போ சங்கீதத்தில் 49ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்பேன். சாம்ஸ் 49 verses 6-9. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆத்தும மீட்பு என்பது ஒருபோதும் மனிதன் எவ்வளவு கரையம் கொடுத்தாலும் முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 8 verses 34 onwards. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக அந்த ஜீவனை தக்க வைத்துக் கொள்ள, அதாவது அந்த வாழ்வை ஆத்மாவிலே ஜீவனை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையை தக்க வைத்துக்கொள்ள அவனால் முடியாது. அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையே மரணத்துக்கு போருக்கு நீங்களான மனிதன் ஒருவரும் இல்லாது இருக்கும் பொழுது நித்திய மரணத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள அவனால் எப்படி முடியும்? எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிரயத்தை கொடுத்தவர் ஆண்டவர், அதன் தண்டனை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவர். அந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தான் இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது மாத்திரமல்ல, அந்த நித்திய வாழ்வை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்றார். அதுதான் பிரைஸ் பெய்டு ஃபார் அவர் ரிடம்ஷன். மீட்புக்கு கிரயத்துக்கு குறித்து பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொருளினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இது ஒவ்வொரு விசுவாசியும் அதில் பங்கு பெற ஒவ்வொரு மனிதனும் இதை அறிந்து புரிந்து கொள்வதில் அவசியம். எப்படி அந்த உறவு ஏற்பட்டது? யார் என்னை மீட்டு கொண்டார்? ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்னை மூலமாக நான் ரசிக்கப்பட்டேனா, மீட்கப்பட்டேனா, அல்லது இயேசு தனிப்பட்ட முறையில் என்னை ரசித்தாரா? இதை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து கொள்வதில் அவசியம். எனவே இன்றைக்கு நிறைய பேர் சடங்கு சம்பிரதாயமாக பங்கு பெற்று தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வாழ்ந்தார்கள்.
இந்த இஸ்ரவேலுடைய நிலைமை இன்றைக்கி என்னவாயிற்று? இவைகளெல்லாம் திருசாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இயேசு சொல்ல, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்போ எப்போ நஷ்டமடையும்? ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டோமானால் அது நஷ்டம், இருப்பதை இழந்து போனாலும் நஷ்டம். அதனால் இன்றைக்கு கிருபையாய் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். அந்த இயேசு விசுவாசித்தால் அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களும் மரித்துக்கிறத நம்மை மீட்டுக் கொள்கிறார். 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஸோ அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்த அந்த தவறுகளுக்கு, அக்கிரமங்களுக்கு, மீறுதலுக்கு கீழ்ப்படியாமைக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமன் சாப்டர் 8 ஃபர்ஸ்ட் 3 verses. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எனவே தேவனே செய்யும்படிக்கு. எனவே மனிதனுடைய எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம், பாரம்பரிய கொள்கைகளும் ஒரு மனிதனை மீட்டுக்கொள்ள முடியாது. அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது என்று தேவன் அறிந்தபடியினால்தான் ஒரே பரான குமாரன் நமக்காக இந்த உலகத்திலே பரிகார பலியாக தந்தர்லி இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு தந்தர்லினார். இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. அந்த பலியின் மூலமாக தான் நமக்கும் தேவனுக்கும் அந்த உறவு ஏற்படுகிறதை நான் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். எனவே பரிசுத்தமாக்கப்பட்டவன் தொடர்ந்து அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நீதி உள்ளவன், தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைந்தவன் தொடர்ந்து தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலேயே நீதியிலே நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே ஏனெனில் விலையேறப்பெற்ற இரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டது. தேவனுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். அதனால தான் அப்போஸ்தலர் 20 பவுல் பக்தன் எபேசு சபையின் மூப்பர்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்கிறார். யார் கிரயம் கொடுத்தா? ஒவ்வொரு சபையில் ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் இதை நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டியது அவசியம். வாசிக்க 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 7 verse 23. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். எனவே நமக்கு கிரயம் கொடுத்தது ஆண்டவராகிய தேவன். ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கிரயம் கொடுத்தார். எனவே எந்த மனிதனுக்கு நாம் அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி மனிதனுடைய கொள்கைகளுக்கு அடிமைகளாக இன்றைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற மக்களை இன்றைக்கி அதிகமாக பார்க்கின்றோம். எனக்கு கிரயம் கொடுத்தவர் இயேசு, எனக்கு கிரயம் கொடுத்தவர் ஆண்டவராய் கர்த்தர் தமது இரத்தத்தை சிந்தி எனக்கு விரயம் கொடுத்தார். எனவே நான் தேவனுக்கு சொந்தமானவன். அதனால் எபேசியர் 1:13-14 வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஏனெனில் இயேசுதான் நமக்காக பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். எனவே ஏனெனில் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கான கிரயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கிரயத்தை கொடுத்து அவருக்கு சொந்தமாக்கி நம்மை ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எனவே அவர் ப்ரோபிசியேஷன் பரிகார பலி ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரம். 2 கடைசியாக வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11:26 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கடைசி 4வது காரியம் அவர் ப்ரொக்ளமேஷன், நமது பிரகடனம் என்பதை குறித்து, நம்முடைய அறிக்கை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 காரியங்கள் வாசிக்கிறோம். விட்னஸஸ் ஆஃப் ஹிஸ் டெத் அண்ட் விட்னஸஸ் ஆஃப் தி டெலிவரன்ஸ். அதாவது அவருடைய மரணத்தை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கும் விடுதலையை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொரு தடவையும் அந்த பந்தியில் பங்கு பெறும்போதெல்லாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 15 verses 3 and 4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். எனவே அவர்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள். அதே அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தை தொடர்ந்து வாசிப்போம். Acts chapter 2 verses
29 to 32, 29 32 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். Acts chapter 3 verses 13 to 15. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை சிந்தித்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவிகளை தொடரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் அவரால் என்று வேறு ஒருவரால் இரட்சிப்பில்லை. அவரே உலக இரட்சகர், அவரே உலக மீட்பர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும், அதை நாம் அறிக்கையிடுகிறோம். இதற்கு தான் நம்ம இந்த உலகத்தில் நம்மை சாட்சியாக இன்றைக்கு வைத்திருக்கிறார். எனவே we are witnesses of his death. அவருடைய மரணத்திற்கு இயேசு தான் பாவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதன் மூலமாக அறிக்கை செய்வர்களாய் காணப்படுகிறோம். வேறு எந்த வழியிலும் ஒருவனுக்கு விடுதலை கிடைக்காது, மீட்பும் கிடைக்காது, பரிசுத்தமும் கிடைக்காது, பரலோகமும் கிடைக்கப் போகிறது இல்லை. 2ஆம் காரியம் வாசிங்க, விட்னஸஸ் ஆஃப் தி டெலிவரன்ஸ். கிடைத்த விடுதலை மீட்பை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், சாட்சி கொடுவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். எதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார், எதற்காக கொடுத்தார்? கொலோசியருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 14 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். கொலோசியன் சாப்டர் 1 verses 12, 13 வாசிப்போம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ விடுதலையாக்கினவர் யார்? பிதாவாகிய தேவன். யார் மூலமாக? இயேசுவை மூலமாக. இயேசுவை கொண்டு அதை செய்கிறார். அவர் விடுதலையாக்க இல்லாத பட்சத்தில் பரலோகத்தில் இருக்க ஒளியிலுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கு பெறவே முடியாது. எனவே இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற நான் இன்றைக்கி அந்த பங்கு எனக்கு யாரெல்லாம் உண்டாயிட்டு, எதன் மூலமாக எப்படி உண்டாயிட்டு என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ரோமருக்கு நிருபத்தில் 6:21 வாசி, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எனவே நாம் மனிதனுடைய கொள்கைகளுக்கும் போதனைகளுக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. அதனால தான் இயேசு என்ன பண்ணுகிறார், தான் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் என்ன பண்ணுகிறார், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், 6வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், 12:6, மேத்யூ சாப்டர் 12 verse 6. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எனவே இன்றைக்கு தேவாலயத்திலும் கோயில்களிலும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதே 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 16 verse 6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். 12வது வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே மனிதனுடைய கொள்கைகள், மனிதனுடைய போதனைகள், மனிதனுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் அல்லது அந்த சபையிலே ஏற்படுத்தப்படுகிற அந்த முறைமையின்படி நான் அதில் பங்கு பெற்று விட்டால் இன்றைக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு போலியான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எனவே எப்படி பங்கு பெறுகிறோம் என்பது முக்கியம். எதற்காக பங்கு பெறுகிறோம், எப்படி இந்த உறவு ஏற்பட்டது, இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இதனால் நமக்கு கிடைக்கப் போகிற பலன் என்னது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. எனவே ஒரு சடங்காச்சாரமாக பங்கு பெறுகிற மனிதன் அதை அறியாமல் அதில் பங்கு பெறுகிறவனாக காணப்படுகிறான். நிதானித்து அறியாமல் அதில் பங்கு பெறுகிறதாக காணப்படுகின்றான். எனவே இன்றைக்கு நம்முடைய உறவு யாரோடு இருக்கிறது? எனவே அந்த உறவை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் பாதுகாத்து கொள்கிறோம்? ஏன்னா ஆதாம் ஏவாள் என்றைக்கு தவறு செய்தார்களோ அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு இயேசுனுடைய பாடு மரணத்தின் மூலமாக தான் அந்த தேவனோடு கூட நமக்கு உறவு ஏற்பட்டு விட்டது.
ரோமர் 5:1-2 வாசிக்கிறோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி அந்த வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 1:4 இப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 1:4. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட நோக்கம், இன்றைக்கி அந்த இரத்தம் எதனால் சிந்தப்பட்டது, இன்றைக்கி நான் யாருக்கு சொந்தம், யாரோடு என்னுடைய உறவு இருக்கிறது, இதை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விடக்கூடாது, மறந்து போய் விடவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். எனவே அவருடைய கொடுக்கிற விடுதலைக்கு நாம் இன்றைக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஆனால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எனவே வெளிப்படையான ஒரு சடங்கு சம்பிரதாயம் பங்கு பெறுகிறதல்ல, இன்றைக்கி நம்ம உள்ளபூர்வமாக எந்த அளவுக்கு அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கிறோம். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா இயேசுவே அன்றைக்கு அந்த மேல் வீட்டறையிலே அந்த பந்தியை அவர் பஸ்காவை அவர் ஆசரிக்கிற சமயத்திலே அவர் இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிற அந்த நிலைமையிலே அந்த 12 ஒருவனாக இருந்தவன் அந்த யூதாஸ், அவன் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பதற்கு உடன்பட்டு வந்து அந்த பந்தியிலே பங்கு பெறுகிறான். இதனுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அப்படியே அவன் மறந்துரும்பல. அதே மாதிரி இப்போ அந்த மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருவன் வலது பார்சம் இடது பார்சம் என்று சொன்னேன், மற்ற 10 பேர் அவரோடு கூட என்ன பண்ணுறாங்க, அவரோடு வாக்குவாதம் செய்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த நிலைமையிலே காணப்பட்டது போல தான் இன்றைக்கு உங்களை விட நான் பெரியவர், அவரை விட நாங்கள் பெரியவர், உங்களை விட நாங்கள் பரிசுத்தவான், இவரை விட நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவனா இல்லையா என்பது தீர்க்கிற தீர்ப்பு ஆண்டவர் இடத்துல தான் இருக்குது. அவர் தான் நியாயாதிபதி. பவுல் சொல்லுகிறார், இடத்துல நான் யாதொரு குற்றத்தை நான் காணுகிறதில்லை, அதனால் நான் நீதிமான் ஆகப்படுகிறதில்லை. என்னை நீதிமான் ஆக்குற கர்த்தர் ஒருவரே. எனவே என்னை விடுதலை ஆக்குற கர்த்தர் ஒருவரே, என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் ஒருவரே. அவரால் என்று வேறு ஒருவரால் நமக்கு மீட்பு இல்லை. அவர் மூலமாக தான் அந்த உறவு நமக்கும் ஆண்டவருக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. ஸோ வி ஆர் விட்னஸஸ் ஆஃப் தி டெலிவரன்ஸ். நமக்கு கிடைத்த விடுதலைக்கு, அந்த விடுதலை மூலமாக கிடைத்த பரிசுத்தம், அவருக்கு விடுதலை மூலமாக கிடைத்த நீதி, அவர் விடுதலின் மூலமாக கிடைத்த ஒரு ஜீவன், எனவே அவருடைய விடுதலை மூலமாக நமக்கு கிடைத்த அந்த உறவு, இது எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பந்தியில் பங்கு பெறுவதெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம். ரிமெம்பர் அவர் ரிலேஷன்ஷிப் not only with Christ but also with fellow Christians. இதை நம்முடைய வாழ்க்கையை மறந்து விடாமல் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். ஏன்னா அந்த சபையில் என்ன பண்ணாங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பவுல் சொல்கிறார், உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் இருக்க வேண்டியது அவசியமே. அது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 வாசிக்கும் பொழுது 17 வாசிக்கலாம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? எனவே வீட்டில் அந்த பந்தியில் பங்கு பெறுகிறது என்பது வேற, சபையில் பங்கு பெறுதல் என்பது வேற. எனவே உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு உங்களுக்குள்ள மார்க்க பேதம் இருக்க வேண்டியது, கொள்கை வேறுபாடு இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் இந்த கடைசி நாட்களிலே அதை ஆண்டவர் வெளியாக்கப் போகிறார். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. எனவே அவர் இந்த தூற்றும் பொழுது சிதறப்பட்டு போகிற நிலைமையிலே ஸ்தாபனத்தின் அடிப்படையிலே நாம் மற்றவரோட பழக போகிறோமா, அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், தேவனுடைய அன்பு என் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்கிற அன்போடு கூட நான் அன்பிலே நிலைத்திருக்க போகிறேனா? இது கடைசி நாட்களிலே வெளிப்பட போகிறது. அந்த வெளிப்பட போகிற நாட்களிலே நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் எந்த பின்னணியிலே இருந்தாலும் சரி, எந்த சபையில் இருந்தால், ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அந்த பந்தியில் பங்கு பெறுவதெல்லாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம். ரிமெம்பர் அவர் ரிலேஷன்ஷிப் நாட் ஒன்லி வித் கிரைஸ்ட் பட் ஆல்சோ வித் ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறையா. ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின இந்த பந்தி, நீர் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை, நீர் அதில் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை.
நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த கிருபையினாலே ரட்சித்த எங்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவும் தேவ மக்களோடு இருக்கிற உறவும் ஆண்டவரே எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்து பார்த்து அதை சீர்படுத்தி கொண்டு இந்த பந்தியில் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.